இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். "பனிவிழும் மலர்வனம்" சீரியலோட ஜான்வரி 16 இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணவேணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப கோவமா வந்து அந்த ராஜேஷ் கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு கிரெண்டுன்னா இப்ப பாரு எப்படி ஆயிடுச்சு. அவள நான் போய் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து கோவமா பேசுறாங்க. கோவமா பேசுறப்ப வந்து கதிர் வந்து அதெல்லாம் வேணாங்க அத்தை. அன்பு சொல்லி புரிய வச்சுட்டா. எல்லாம் ஓகே இப்ப அப்படிங்கிற மாரி சொல்ல, சரிம்மா வீட்ல இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு வரேன். எனக்கு எப்போ ஒரு பேரன் பேத்திய வந்து காட்டப் போறீங்க அப்படிங்கிற மாரி தாத்தா கேட்க, அவ வந்து சிணுங்கிட்டு ஓடிர்றா. இவளுக்கு ஓகே போலயே! அப்படிங்கிற மாரி கதிரும் வந்து யோசிச்சுட்டு பின்னாடியே போறான். ஆனா, அதுக்கு முன்னாடியே வந்து ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க லாக் பண்ணி, "என்னடி சிரிச்சுட்டு வர? சிணுங்குற? என்னடி ஆச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்க, சொன்னா நீங்க இன்னும் டென்ஷன் ஆவீங்களே அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஏய் சொல்லுடி" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவ சொல்றா, "உங்க அப்பா இருக்கிறார்ல, அதாவது தாத்தா, அவருக்கு வந்து கொள்ளு பேத்தி பேரன பார்க்கணுமாமா. அதுக்கு தான் வந்து நான் வந்து சிரிச்சுக்கிட்டு வரேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, "அதுக்கேன்டி நீ இவ்ளோ சிரிச்சுக்கிட்டு வர?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "உங்க பையன் கதிர் வந்து அந்த ரூம்ல இருக்கிறாரு. அவரும் கூட இருந்தாரு. கொஞ்சம் வெக்கம் வந்துருச்சு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னடி எல்லாத்துக்கும் தயாராயிட்ட போல" அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஆமா, இந்த வீட்ல இருக்கிற சொத்தெல்லாம் பிரிச்சு வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டேன்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ பின்னாடியே வந்தவன் வந்து ரூம்க்கு வந்து பார்த்தா, அவ ஏதோ வந்து ரீல் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தத, தாத்தா சொன்னதுக்கு தான் சிரிச்சுட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாரி வந்து அவனும் வந்து தயாராகுறான். ஆனா அன்பு வந்து கட் பண்ணிடுறா அப்படின்ட்டு இருக்க அந்த இடத்துலயே, "இங்க பார்த்துக்கோ, நான் இந்த வீட்டுக்கு வந்தது உங்கள எல்லாம் பழி வாங்குறதுக்காக. அதுக்காக நீ வந்து மூடு மாத்திக்கிட்டு லவ்வு கிவ்வுன்னு எங்கேயும் இறங்கிறாத" அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல, அபிப்பிராயத்த வந்து தப்பான அபிப்பிராயத்த வச்சிருந்தா அதெல்லாம் மாத்திட்டியா? மாத்திக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாரி சொல்ல, அவன் வந்து அன்ப அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்ப்பா. எஸ். அவன் வந்து நல்ல விதமா வந்து மாத்திக்கிட்டான். அவன் மனசுல வந்து அன்பு வந்து நல்லவ தான். அவ இந்த வீட்டுக்கு வந்து தேவ தான். அவகிட்ட இருந்து குழந்தை குத்தா கிடைச்சா கூட வந்து நல்லது தான் அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டான். லவ்வு கிவ்வு அப்படின்னோனே கொஞ்சம் ஈகோ டச் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அத மட்டும் ஒத்துக்கல. ஸோ என்ன ஆக போதோ அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. இதுக்கு அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மாவட்ட செயலாளர் பதவி, எம்எல்ஏ பதவியே கிடைக்காது அப்படிங்கிற மாரி வந்து தலைமையில சொல்ட்டாங்க. அது மட்டும் இல்லாம கோயில் நிர்வாக பதவி எல்லாமே அவங்களுக்கே போகுது அப்படிங்கிற மாரி வந்து கோவத்துல இருக்கான். இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப, அவன் கூட இருக்கிறவன் அதாவது உத்தம கூட இருக்கிறவன் பேசாம வந்து ராஜேஸ்வரிய போட்டு தள்ளிடலாமா அப்படிங்கிறதுக்கு, "வேணாம், வேணாம். அது ரொம்ப டேஞ்சரு. இப்ப பண்ணோம்னா வந்து அது நம்ம மேல வந்துரும். அதனால நீ வந்து காளிமுத்து பொண்ண வந்து அதாவது அன்ப போட்டு தள்ளிரு" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவள போட்டோம்னா, "அவ தான்டா பக்கபலமா இருக்கிறா. அவ தான்டா வந்து எல்லா பதவியும் அவங்களுக்கு வாங்கி குடுத்துட்டு இருக்கிறா. அவள போட்டு தள்ளிரு" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவன் வந்து எந்த ஒரு இதுலயும் இல்ல, பொறுப்புலயும் இல்ல. அவள போட்டு தள்ளுனா வந்து எந்த ஒரு பேரும் திரும்பாது அப்படிங்கிறது நம்ப. அது மட்டும் இல்லாம, இவன் வந்து சிம்பத்தி ஓட்டு வாங்குறதுக்காகவே வந்து கொன்னுட்டாங்க ராஜேஸ்வரி அப்படிங்கும்போது சொல்லி, நம்ப வந்து பிளேட்ட மாத்தி போட்டுறலாம் அப்படிங்கிற மாரிலாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு அத செய்றேன் அப்படிங்கிற மாரி அவன் கூட இருக்கவன் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறான்ட்டு. ஸோ இதுக்கு அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பு வந்து அணுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் செஞ்சு கொண்டு போகணும்ல அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவன் வந்து ஒரு லிஸ்ட்டே போடுறான். அதில் வந்து பால் கொழுக்கட்டை, குலோப் ஜாமுனு, சப்பாத்தி, சிக்கன் குழம்பு அப்படின்லாம் இருந்த நிலையில் அதில் வந்து பால் கொழுக்கட்டை இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான் அடுத்த நாள். அந்த இடத்துல கலையரசி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு இருக்க. அவன் வந்து பார்க்க வரான் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஐயோ இவங்க இருக்கிறாங்களே, அண்ணி இருக்கிறாங்களே அப்படிமா எஸ்கேப் ஆக போகிறான். ஆனால் கலையரசி பார்த்துடுறாங்க கதிர் வந்ததை. "என்ன கதிரு எதுக்கு வந்திருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, "தண்ணி குடிக்க வந்தேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல பேசிட்டு இருக்கிறப்ப, அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, "அவளா? எவ அவ?" அப்படிங்கிற மாரி பேச கரெக்ட்டா வந்து அந்த இடத்துல வந்து சிவாவும் வந்துடுறாரு. சிவா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, "ஓ! சமையல் வேலை பரபரப்பா நடக்குது போல. என்னடா நீ இங்க இருக்கிற? சரி என்னடா பால் கொழுக்கட்டைலாம் அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும்" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்ல, "என்னது 2 பேருமே ஒரே மாரி சொல்றீங்க. யார் அவ?" அப்படிங்கிற மாரி கன்ஃப்யூஸ் ஆயிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரி சத்தம்லாம் கேட்டுட்டு உள்ள வந்து, "யார் அவ?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அவங்களும் ஸோ அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க அப்படின்ருக்கு. ஸோ இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் ஃபன்னாவும், ஜாலியாவும், சூப்பராவே போச்சு அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. எப்படி இருந்தது உங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்ப தானே நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.